ஹாய் வெல்கம் டு நியூ டென்பிசி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட புல் டெஸ்ட் தமிழ் புல் டெஸ்ட் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ நம்மளோட டெஸ்ட் வந்து இன்றைக்கி நடக்கும். அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் கொஸ்டின் வந்து விட்டுருக்காங்க. ஸோ ப்ரீ மாடல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து விட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து ஏன்னா நம்ம சிலபஸ் வைஸாக முடிச்சிட்டோம். தமிழ் வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3 முடிச்சிட்டோம். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் எழுதி பாருங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கொஸ்டின் அனுப்பியிருக்கேன். ஏன்னா கவர்மெண்ட் மூலியமாக அனுப்புனது இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம படித்தது இதில் வந்து தெரியுதா அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஃபுல் மார்க் எடுத்தாலும் அது சந்தோஷம் கிடையாது, இதில் மார்க்கே எடுக்கலனாலும் அதுவும் கவலை கிடையாது, ஓகேங்களா. ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. கவர்மெண்ட் வந்து முன்னாடி கொடுக்குற ஒரு எக்ஸாம் தான் இது, எப்பயுமே ஈஸியாக தான் கொடுப்பாங்க. சரி பார்க்கலாம் வாங்க, ஓகேங்களா. இன்றைக்கி மெயின் எக்ஸாம் இருக்குது, அதான் நம்ம இதில் வந்து ஃபுல் டெஸ்ட் இருக்குது. முடிஞ்சால் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 200 கொஸ்டின் நான் வைக்கிறேன், அதில் வந்து 150க்கு மேலே எடுத்து பாருங்கள், ஓகேங்களா. ஏன்னா எதெல்லாம் நம்மளால் தெரியாதோ, நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா கொஸ்டினாக இருக்குதோ, இல்லை சிலபஸ் ரிலேட்டடாக நம்ம புக்கில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கோ, அந்த மாதிரி கொஸ்டினை தான் தேடி எடுத்துருக்கேன், சரிங்களா. முடிஞ்சால் அதில் ஒரு 150க்கு மேலே எடுத்து பாருங்கள், ஓகேங்களா. சரி வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஜிகே வந்து டெஸ்ட் 27 ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் ஆக விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எப்படி சேரணும் அப்படின்றது, அதை பார்த்து நீங்கள் சேர்ந்துக்கலாம், சரிங்களா. ஓகே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார்? காந்திய கவிஞர் யார் பார்த்தோம். இப்போ வந்து வே ராமலிங்கனார், அதாவது அவர் தான் யார், நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வே ராமலிங்கனார் அவர் தான் கத்தியின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, கத்தியின்றி சத்தமின்றி யுத்தம் ஒன்று வருதுன்னு சொல்லி உப்பு சத்தியாகத்தில் பாடினார் இல்லையா. நேற்று லைவ் கிளாஸ் போடும்போது கூட நான் இந்த இதை சொன்னேன், ஓகேங்களா. ஸோ அவர் தான் யார், நாமக்கல் கவிஞர் தான் விடுதலை கவிஞர், ஓகேங்களா. காந்திய கவிஞர், காங்கிரஸ் கவிஞர், முதல் அரசவை கவிஞர், இது எல்லாமே யார், வே ராமலிங்கனார். இயற்பெயர் வந்து வே ராமலிங்கனார், ஓகேங்களா. நாமக்கல் கவிஞர். ஓகே மருகதாஸ் வந்து திரைக்கவி திலகம், ஓகேவா. ஓகே குறி பொறுத்துக்க கேட்குறான். சிலபஸ் அடிப்படையில் என்ன இருக்கும், பொறுத்துக்க. குறினா குறிக்கின்ற, குறிக்கோள், ஓகேங்களா. குறினா என்ன அர்த்தம், குறிக்கோள். பொலிகிறன்னா என்ன அர்த்தம், தருகின்ற, ஓகேங்களா. விரதம்னா நோன்பு. ஊக்கிவிடும்னா ஊக்கப்படுத்தும், ஓகேங்களா. ஓகே இன்பம் பொழிகின்ற அப்படின்னு ஒரு நாமக்கல் கவிஞர் பாட்டில் வரும். ஸோ ஆன்சர் பார்த்துங்க. தந்து உதவும், பிரித்தெழுதுக, தந்து உதவும். அப்புறம் படிக்கும்போதே பிரித்து படித்தோம்னா ஆன்சர் வந்துட போகுது, ஓகேங்களா. தந்து உதவும், தந்து கூட்டல் உதவும், ஓகேங்களா. ஆன்சர் வந்து ஏ கரெக்டு தானே. இங்கே தா வந்துடக்கூடாது, ஓகேவா. ஏன் வந்துடக்கூடாதுன்னா பகுப்பத உறுப்பிலக்கணம் வரும்போது தான் இன்னும் சின்னதாக பிரிப்போம், அப்போ தான் தா வரணும், ஓகேங்களா. இதுக்கு வந்து தந்து உதவும். பகைவரை பிரித்தெழுது சிலபஸில் இருக்கு இல்லையா. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம், ஓகேங்களா. சிற்றிலக்கியங்கள் இருக்கா. கலம்பகனா என்ன, 12 உறுப்புகளை கொண்டு 12 + 6 18 உறுப்புகளை கொண்டு பாடப்படுவது தான் கலம்பகம். கலம்னா 12, பகம்னா 6. பரிபாடல் என்ன, அது வந்து 8 தொகை நூலில் வந்தது இசைப்பாடல். முதல் முதல் இசைப்பாடல்னு கேட்டால் பரிபாடல். பரணினா என்ன, 1000 யானையை கொன்றவனுக்கு தான் பாடப்படும் இலக்கியம் பரணியா. அப்போ பகைவரை வெற்றி கொண்டால் பாடப்படும் இலக்கியம் என்னது, பரணி, ஓகேங்களா. அந்தாதின்றது எந்த வார்த்தை முடியுதோ அதே வார்த்தையை கொண்டு பாடப்படுவது தான் அந்தாதி. ஸோ ஆன்சர் என்ன, பரணி, ஓகேங்களா. பகைவரை வெற்றி கொண்டவருக்கு பாடப்படும் இலக்கியம் அல்லது 1000 யானையை கொண்டவனுக்கு பாடப்படும் இலக்கியம் பரணி, ஓகேவா. தமிழில் அமைந்த முதல் பரணி கலிங்கத்து பரணி, ஓகேவா. தக்கையாக பரணி யார் எழுதுந்து கமெண்ட் பண்ணுங்க. தக்கையாக பரணி யார் எழுதுனா கமெண்ட் பண்ணிடுங்க, சரிங்களா. கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டோட மார்க்கை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும் கீழே, ஓகேங்களா. யாரெல்லாம் டெஸ்ட் எழுதுனீங்களோ அவங்களாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மார்க்கை வந்து கமெண்ட் பண்ணிக்க உங்கள் மார்க்கை, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஒலியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். ஒலியின் வரி வடிவம் எழுத்து, அவ்வளோதான், ஓகேங்களா. ஒலிவின் பேச்சு வடிவம் தான் பேச்சு, வரி வடிவம் வந்து எழுத்து. தமிழின் கிளைமொழிகளில் ஒன்று. தமிழோட கிளைமொழிகள் பார்க்கலாமா. உருது வருமா, உருது வராது. இந்தி வருமா, வராது. தெலுங்கு வரும், ஏன்னா தெலுங்கு தான் என்ன நடுத்திராவிட மொழியாச்சா, ஓகே. அடுத்து வந்து ஆங்கிலமும் வராது. ஸோ ஆன்சர் என்ன, தெலுங்கு தான், ஓகேவா. ஈஸியாக போட்டுடலாம். குற்றிய லுகரம் பிரித்தெழுதுக. குற்றிய லுகரம் எப்படி படிப்போம்ல, குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். ஒரு சென்டென்ஸை 3ஆக பிரிக்க முடியும் அப்படின்னா, அவங்க 3ஆக பிரித்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர், ஓகேங்களா. இப்போ இதே வந்து குறுமையல் கூட்டல் உகரம்னு இருந்தால் நீங்கள் அது 2ஆக பிரிச்சிருக்கான், அதை போடக்கூடாது, ஓகேங்களா. எதை தான் போடணும், 3ஆக பிரிக்கிறது தான் போடணும். பொருந்தா சொல்லை கண்டறிக. பசு, விடு, கரு, ஆறு, ஓகேங்களா. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் குசுறு துபுறு வார்த்தையில் வருது. அப்போ குற்றியல் உகரத்தை பற்றி ரிலேட்டடாக வருதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி பசு ஒரு தனி குறியில எடுத்து ஒரு குசுறு துபுறு எழுத்து வந்தா அது பேர் என்ன, குற்றியல் உகரம் அல்ல, முற்றியல் உகரம், ஓகேங்களா. அதான் முழுமையாக ஒழிக்கும், ஒரு மாத்திரை தான் முழுமையாக ஒழிக்கும், முற்றியல் உகரம். விடு தனி எழுத்தை தொடர்ந்து ஒரு தனி குறியிலை தொடர்ந்து ஒரு குசுறு துபுறு, ஓகேவா. அப்போ இதுவும் முற்றியல் உகரம். கரு இதுவும் முற்றியல் உகரம். ஆனால் ஆறு தனி நெடில் எழுத்து, முன்னாடி 3 வந்து என்னது குறியில் எழுத்து, இது மட்டும் நெடில் எழுத்து. நெடில் எழுத்தை தொடர்ந்து ஒரு குசுறு துபுறு வார்த்தை வந்தால் அது பேர் என்ன, குற்றியல் உகரம். இதுதான் அந்த ரூ வந்து அரை மத்தையில் ஒழிக்கும். அப்போ ஆன்சர் வந்து பொருந்தா சொல்லு, மற்றதெல்லாம் முற்றியல் உகரம், இது மட்டும் குற்றியல் உகரம். சரி ஆன்சர் டி. கொங்குதேர் வாழ்க்கை கவிதை தொகுப்பை உருவாக்கியவர் யாரு, ராஜமார்த்தாண்டன். எழுதியிருக்காரு கொங்குதேர் வாழ்க்கை கவிதை தொகுப்பு அப்படின்னு சொல்லி ராஜமார்த்தாண்டன் என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு கவிதை தொகுப்பை உருவாக்கியிருப்பாரு. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் கோவை, ஓகேங்களா. நம்ம எங்கே படிப்போம், அந்த ஒரு கதை படிப்போம் இல்லையா, காட்டை ஒருத்தர் உருவாக்கிடுவோம் இல்லையா, ஜாது பயங்கா, அவர் அந்த இதில் படிப்போம், ஓகேங்களா.
ஜாதவ் பாயிங். பண்புள்ள விலங்கு என்று அழைக்கப்படும் இது அதே படம் தான், அதே படம். பண்புள்ள விலங்கு வந்து புலி, கரெக்டா இல்லையா? புலி. காட்டின் உண்மையான அரசன் என்று அழைக்கப்படுவது என்னது? புலி தான். புக் படிச்சோம்னா இது தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், பிழையற்ற தொடரை கண்டறி. ஆதினி நடனம் ஆடினார். ஆதினின்றது ஒரு பெண்ணு, ஓகேங்களா? அதுவும் ஒருமை, அதாவது ஒரே ஆள் தான். ஆடினார்னா பன்மைக்கு வரணும், ஓகேங்களா? அப்போ தவறு. ஆதவன் விளையாடினால். ஆதவன்றது ஆண்பால், ஓகேங்களா? விளையாடினால்ன்றது பெண்பால், அப்போ தப்பு, ஓகேங்களா? அடுத்து, மனிதர் வாழ்வு இயற்கையோடு இயைந்தது. மனிதர் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க, ஓகேங்களா? மனிதர் ஒருமை தான் சொல்லுது. வாழ்வு இயற்கையோடு இயைந்தது, கரெக்டு தான், இயற்கையோடு இயைந்தது. யானைகள் கூட்டமாக வாழும் இயல்புடையது. யானைகள் கூட்டமாக வாழும் இயல்புடையதுன்னு வருது. யானைகள் கல் வருதா, அப்போ இயல்புடையன, ஓகேங்களா? பன்மையின வரும், அப்போ ஆப்ஷன் டி தப்பு. ஆப்ஷன் சி தான் ரைட்டு, ஓகேவா? பிழையற்ற தொடரை கன்றி. பசு கன்றை ஈன்றன. ஒரு பசு ஒருமை, ஒரு பசு தான் சொல்லியிருக்கான், பசுன்னு தான் சொல்லியிருக்கான். கன்றை ஈன்றன வரதா, ஈன்றது, ஓகேங்களா? அப்போ தப்பு. பசு கன்றை ஈன்றது, ஓகேங்களா? மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. மேகங்கள் கல், ஓகே. அப்போ பன்மை கொண்டன பன்மை, கொண்டதுன்னா ஒருமை. குழலி நடனமாடியது. குழலின்றது உயர்தனை. நடனம் ஆடியதுன்னு வரக்கூடாது. குழலி நடனம் ஆடினால் பெண்பால் வரணும், ஓகேங்களா? அப்போ தவறு. ஓகே. அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள். அரசர்கள் வருது, நல்லாட்சி செய்தார்கள், ஓகேங்களா? அப்போ எது ரைட்டு? பி மட்டும்தான் ரைட்டு. ஒருமைனா ஒருமையில் வரணும், பன்மைனா பன்மையில் வரணும். கல் அலை சேர்த்து எழுதுக, ஓகேங்களா? கல்லறை சேர்த்து பாருங்க, இங்கே என்ன வரும்னா ஒற்று இரட்டித்தல், அதாவது இல்லு கூட்டல் இன்னொரு இல்லு, ஓகேங்களா? சேர்ந்து கல்லலைன்னு வரும், ஓகேவா? அலைக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துருக்கான், ஓகேவா? கல்லலை, ஓகே சரி. அதில் என்ன இருக்கோ பாருங்க, கல்லலை, இந்த லை தான் வரணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான், ஓகே. அலைனா என்ன அர்த்தம்? அலைனா குகை, ஓகேங்களா? காவர் பெண்டு இது படிப்போம் இல்லையா, கல்லலை, ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து கல்லலை, பி வரும், அவ்வளோதான். ஆன்சர் வந்து பி, சரிங்களா? நெக்ஸ்ட், போறவை கோப்பெருனருக்கு இல்லையின் செவிலித்தாயாக விளங்குகிறார். அதே காவற்பேட்டை தான் சொன்னல, நான் சொல்லிட்டேன் கல்லலை, இது ஒரு வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சல, அங்கே தான் வரும் அப்படின்ட்டு. அடுத்த லைன் பாருங்க, அதே பாட்டில் வந்து போறவை கோப்பெருனர்களின் செவிலித்தாயாக விளங்குவேல் காவற்பெண்டு. புறநானூரில் 86வது பாடல் பாடியிருப்பா. புலி தங்கிய குகை, ஓகேவா? அதுதான். செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் என குறிப்பிடுது. செத்தார் வந்து இறந்துட்டாங்களே, செத்தார்னு சொன்னால் அது வந்து எப்படி இருக்காது? மங்களகரமாக இருக்காது, ஒரு பேட் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. துஞ்சினார் சொல்கிறது மங்களம், ஓகேங்களா? நல்ல மொழி சொல்லா இருக்குன்னு சொல்லிட்டு செத்தவங்களை கூட துஞ்சினார் அப்படின்னு சொல்கிறது தான் மங்களம், ஓகேங்களா? இடக்கரக்கல்னா உங்களுக்கு தெரியும் என்ன அர்த்தம்? சொல்ல கூச்சமான வார்த்தையை வேறு மாதிரி சொல்கிறது இடக்கரடக்கல். குழுவுக்குன்னா அந்த குழுவுக்கு மட்டுமே, ஓகேவா? அந்த கேங்கு மட்டுமே புரியுற மாதிரி சொல்கிறது, அதான் கோட் வேர்ட் மாதிரி, ஓகேவா? மருவு மொழினா இப்போ சொல்கிறது தான், நம்ம வந்து தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மருவு. சந்தி பிழையற்ற தொடரை கண்டறி. வீரர்கள் நாட்டை காத்தனர். ஓகேவா? வீரர்கள் வந்துருச்சு, நாட்டை இக்கு வருது. நான் என்ன சொன்னேன் நேற்று கூட சொன்ன வீடியோவில், என்ன சொன்னேன்? எங்கெல்லாம் இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வெளிப்படையாக வருதோ அங்கே என்ன வரணும்? வல்லினம் மிகுந்திருக்கு. சரி, இப்போ சரியாக தான் இருக்குது, பார்க்கலாம். அடுத்தது, திருக்குறளை ஐ வந்திருக்கா, அப்போ என்ன வரும்? இங்கே திருக்குறளை, அப்போ என்ன வந்துடும்? வல்லினம். இரண்டாம் வேற்றுமை வந்தாலே அங்கே இப்பு வரணும்னு சொல்லிக்கணும், வல்லினம் மிகுன்னு சொல்லிக்கணும். அப்போ இங்கே இப்பு வந்திருக்கணும், வரல. அப்போ அடுத்த லைன் நான் படிக்க வைத்தல, அடுத்த வார்த்தையெல்லாம் படிக்க வைத்தல, தப்பு, ஓகேங்களா? கபிலரும் பரணரும் உண்மை பேசினார்கள், ஓகேங்களா? இங்கே பாருங்க, கபிலரும் பரணரும் உண்மையை அப்படின்னு வந்தால் தான் என்ன வந்துடும்? அங்கே இப்போ வந்திருக்கீங்க உண்மையை, ஐ வெளிப்படையாக வந்தாதான். உண்மைன்றதுல ஐ வரல, உண்மைன்றதே நார்மல் வேர்டு தான். உண்மையை எக்ஸ்ட்ரா ஒரு ஐ சேர்ந்துருந்தா தான் அங்கே இப்போ வந்துருக்கணும், தப்பு, ஓகேவா? பாய்ப்புலி கொல்ல வந்தது. பாய்ப்புலி நல்லா கவனிங்க, பாய்ப்புலி கொல்ல வந்ததுன்னா பாய்ப்புலி இப்போ வருது, தவறு. ஏன்னா இது வினைத்தொகை. பாயும் புலி, பாயக்கூடிய புலி, பாய்கின்ற புலி, ஓகேங்களா? பாயின்றது ஒரு வினைச்சொல், புலின்றது ஒரு பெயர் சொல், ஓகேங்களா? முக்காலத்தையும் உணர்த்துது. அப்போ இது வினைத்தொகை. வினைத்தொகையில் என்ன வரக்கூடாது? இப்போ வரக்கூடாது. பாய்ப்புலி என்பது வினைத்தொகை. வினைத்தொகையில் புலி என்ன வரக்கூடாது? இப்போ வரக்கூடாது. ஸோ அப்போ இதுவும் தப்பு, ஓகேவா? அப்போ எதுதான் ரைட்டு? வீரர்கள் நாட்டை காத்தனர் தான் ரைட்டு, ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படியெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டோம், ஓகேங்களா? நம்ம படித்ததை இங்கே அப்ளை பண்ணாதான் ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட், சேக்கிலார் பெருமானை சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட, ஓகேங்களா? பாடிய கவி வளவ என்று பாராட்டியவர் யாரு? சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் எழுதுனது யாரு? மீனாட்சி சுந்தரனார், ஓகேங்களா? ஆமாம்ல. ஸோ ஆன்சர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட், நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இன்னும் புறநானூற்று பாடலை 9ஆம் புக்கு சொல்லியிருக்குமா? நீரின்றி அமையாது உலகுன்னு சொன்னால் திருவள்ளுவர். நீரின்றி அமையாது யாக்கை அப்படின்னு சொன்னால் 9ஆம் புக்கில் பாண்டிய நெடுஞ்செழியனை பாடினது யார்? குடவி புலவினார். ஆன்சர் ஏ, ஓகேவா? நெக்ஸ்ட், பாடை பாடிய பெருங்கடுகோ யாருன்னா அந்த கலித்தொகையில் வந்து அந்த யானை பாட்டை பாடியிருப்பார். நரிவரு தலைவர் வந்து என்ன பாடியிருப்பார்? பல் சான்றிரே, ஓகேங்களா? நிறைய முதிர் திரை கவுட்டன்ன பாடியிருப்பார்ல, அவர் தான். நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்பும் தான், அந்த பாட்டு தான் நரிவரு தலையார். அவையார் வந்து அதிகமான தூது பண்ணுது.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொம்பன் என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர். கொம்பன்றது வந்து கந்தர்வன், நம்ம புக்கில் கூட கொடுத்துருக்காங்க இல்லையா, கந்தர்வன். ஓகேங்களா, ஸோ அவர் தான் அது கொம்பன்ற சிறுகதை தொகுப்பில் இருந்து. ஜெயகாந்தன், புதுமைப்பித்தன், வள்ளியன் யாரும் வரமாட்டாங்க. ஆன்சர் சி. ஏறுதழுதல் எந்த திணைக்கு உரியது? ஏறுதழுதல். ஏறுனா அர்த்தம் மாடு, காளை மாடுகள். மாடுகள் எங்கே வச்சிருப்பாங்க? ஆயர்கள் தான் வச்சிருப்பாங்க. அதாவது முல்லைத்திணை காட்டில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ஆடு மாடுகள் வச்சிருப்பாங்க. அப்போ முல்லைத்திணை தான் ஏறுதழுவுதல். ஓகேங்களா, ஏறுதல் அதுனா ஜல்லிக்கட்டு தானே, மாடுகளை வச்சு விளையாடுறது தானே, அப்போ முல்லைத்திணை. ஓகேவா, அது வந்து அரசர்கள் அமைச்சர்கள் குழுவாகிய ஐம்பெருங்குழு என்பேராயம் அதை பற்றி குறிப்பிடும் நூல். ஓகேங்களா, நம்ம புக்கில் படிப்போம் இல்லையா, ஐம்பெருங்குழு என்பேராயம் சொல்றது என்னது? சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஓகேங்களா, மணிமேகலை நம்ம புக்கில் படிச்சிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து பி. கண்டெடுக்கப்பட்டுள்ள, பிரித்து எழுதுக. ஓகேங்களா, எப்படி எழுதணும்? இப்போ கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன, எத்தனையா பிரிக்க முடியுமோ அத்தனையா தான் பிரிக்கணும். ஓகேங்களா, சரி, என்னென்ன இருக்கு பாருங்க. கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன, ஆப்ஷன் ஏ செட் ஆகும். ஓகே, கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன. இப்போ இங்கே வருமா? வரக்கூடாது, அப்போ தப்பு. ஓகேவா, வரக்கூடாது. கண்டெடுக்கப்பட்டு உள்ளன. இது வந்து கண்டெடுக்க, இதுவும் வரக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன. ஓகேங்களா, அடுத்து வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன, இதுவும் வராது. ஸோ ஆன்சர் வந்து ஏ தான். சரிங்களா, ஆன்சர் வந்து ஏ. ஓகே, கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. ஓகே, அப்படி இல்லை நாளாக பிரிக்க முடியும்னா கண்டு கூட்டல் எடுக்க கூட்டல் பட்டு கூட்டல் உள்ளன அப்படின்னு பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும்? ஏ. நெக்ஸ்ட், தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை வாக்கியம்? ஓகே, என்ன சொல்கிறான்? தென்னிந்தியாவோட அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. ஏதாவது வியப்பா சொல்கிறானா? கிடையாது. ஏதாவது கொஸ்டினாக கேட்குறானா? கிடையாது. ஏதாவது கட்டளையாக சொல்கிறானா? கிடையாது. அப்போ என்ன? வினா வாக்கியம் இல்லை, கட்டளை வாக்கியம் இல்லை, உணர்ச்சி வாக்கியம் இல்லை, ஒரு செய்தியை சொல்கிறான். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன, ஒரு செய்தி, ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ என்ன ஒரு ஆன்சர்? செய்தி வாக்கியம். ஆன்சர் சி. ஓகேவா, திருக்குறள் முதலில் அச்சடிக்கப்பட்ட ஆண்டு 1812. ஓகேங்களா, தஞ்சை ஞானப்பிரகாசம் சொல்லியிருப்போம் இல்லையா, அவர் தான். ஓகே, ஆன்சர் வந்து டி. இந்திய விஜயா முதலான நூல்களை நடத்தி விடுதலை போருக்கு திட்டவர். இந்தியா விஜயானே யாரை போட்டுருவோம்? பாரதியார். ஈஸி தான். ஓகேங்களா, ஸோ எழுத்து சொல் பொருள் என்னும் 3 அதிகாரங்களை கொண்ட இலக்கண நூல் எதுன்னு கேட்கலாம். எழுத்து சொல்லு பொருள். ஓகேங்களா, 3 அதிகாரங்களை கொண்ட இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். ஓகேங்களா, அகத்தியம் 5 இருக்கும், நன்னூலும் 5 இருக்கும், 5 இலக்கணம் இருக்கும். ஆனால் தொல்காப்பியம் வந்து எழுத்து சொல் பொருள் 3 தான் இருக்கும். சரிங்களா, தண்டி அலங்காரம் வந்து அணி மட்டும்தான். அணியை பற்றி மட்டும் சொல்கிற இலக்கண நூல் எதுனா தண்டி அலங்காரம், வெறும் அணி தான். ஓகேங்களா, ஆடு இளமை பெயர் அறிக. ஆடு சொல்லுவோம், கன்று சொல்லுமா? கிடையாது, பசு கன்று, யானை கன்று. ஆடுனா குட்டி. ஓகேங்களா, குருளைன்னா என்ன பார்த்தோம்? சிங்க குருளை. ஓகேவா, புலிப்பரல். ஓகேவா, ஸோ ஆன்சர் என்ன வரணும்? கன்று வந்து யானைக்கும் பசுக்கும். ஓகேங்களா, குட்டி தான் ஆட்டுக்குட்டி, நாய்க்குட்டி. ஓகேங்களா, குருளை வந்து சிங்கத்துக்கு. ஓகேவா, பரல் வந்து புலிக்கு. ஸோ ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட், தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யாரு? பாரதிதாசனா, உவே சிதம்பரனாரா, தஞ்சை பெரியாரா, பெருஞ்சித்தினாரா? தந்தை பெரியார். 1935 வந்து அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வருவார். ஓகேங்களா, அவுன்ற வார்த்தை பதில் ஆ இவுன்னு எழுதும், அதுக்கு அவுன்ற வார்த்தை பதில் ஆ இவுன்னு எழுத வச்சிருப்பாரு. ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் சில சீர்திருத்தங்களை பண்ணியிருப்பாரு. ஓகேவா, அப்போ அந்த பெரியார் தான் அதை வந்து யார் இன்டிமேட் பண்ணுவார், அதாவது யார் வந்து நடைமுறைப்படுத்துவாங்கன்னா 1978. சரிங்களா, 1978 எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன உடனே அதை நடைமுறைப்படுத்துவார். ஸோ ஆன்சர் வந்து சி. அதே வந்து தமிழ் எழுத்துக்களில் மாபெரும் சீர்திருத்தம் செய்தவர் ஆப்ஷன்ல வீரமாமுனிவர் இருந்தார்னா அவர் தான் வருவார். வீரமாமுனிவரை போல் தமிழில் சீர்திருத்தம் செய்தவர் யாருன்னு கேட்டோம்னா அயோத்திதாசர் வந்துருவார். ஓகேங்களா, பறவையின் ஒளிமரபு அறிக. ஆந்தை. அடுத்தது மரபு சொல்கிறான். ஆந்தை வந்து அலரும். ஓகேங்களா, காகம் கரையும், குயில் கூவும், அப்புறம் வந்து கூகை குளரும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து ஏ. மாடு வயலில் புள்ளை மேய்ந்தது தொடரில் உள்ள வினைமுற்று. எது வினைமுற்று? முடிஞ்சதை சொல்றதா வினைமுற்று. ஸோ அப்போ மேய்ந்தது, அதுதான் என்ன அர்த்தம்? வினைமுற்று. ஓகேவா, பின்னொன்று மாடுன்றது எழுவாய். ஓகேவா, பின்னொற்றில் ஏவல் வினைமுற்று சொல். ஏவல் என்ன அர்த்தம்? போய் செய் அப்படின்னு சொல்றது, அதோட முடியணும். ஓகேங்களா, ஏவல் வினைமுற்று சொல். செல்க, வாழ்க, வாழிய, இது 3 என்ன? இயர் வந்தா வியங்கோல் வினைமுற்று. கரெக்டா இல்லையா? அப்போ ஓடுன்றது என்னது? ஏவல் வினைமுற்று. சரிங்களா, பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே, எவ்வகை தொடர். ஓகே, நம்ம சிலபஸ்ல இருக்குல்ல, இதுல எவ்வகை தொடர், செய்வினை, செயற்பாட்டு தொடர், வினை, அதெல்லாம் வந்து நம்ம சிலபஸ்ல இருக்கு. அதோட அடிப்படையில் தான் கேட்குது. பழந்தமிழ் ஆச்சரியக்குறி வந்திருக்கு, அவ்வளோதான். என்ன போட்டுடலாம்? உணர்ச்சி தொடர். சரிங்களா, ஆச்சரியக்குறி வந்தாலே உணர்ச்சி தொடர். ஓகேங்களா, பிளைன், கலைச்சொல் அறிக. பிளைன் என்ன அர்த்தம்? அதாவது அது சரி சமமாக இருக்குது. அப்போ என்ன வரணும்? சமவெளி. ஓகேங்களா, வேலி அப்படின்னா தான் பள்ளத்தாக்கு வரும்னு நினைக்கிறேன். ட்ரைப்னா பழங்குடியினர். ஓகேவா, ஸோ பார்த்துங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும்? சமவெளி. நீலகேசி தேச சமயம் சார்ந்த நூல். குண்டலகேசி பௌத்த சமயம். அதுக்கு ஆப்போசிட்டாக சமண சமயத்தில் இருந்த நூல் தான் நீலகேசி. ஸோ ஆன்சர் ஏ. ஓகேவா, உமர் கய்யாம் பாடல்களை மொழிபெயர்த்தவர். ஆமாம், 11ஆம் நூற்றாண்டில் இருந்த உமர் கய்யாம் அவரோட பாடல்களை மொழிபெயர்த்தவர் யாருன்னா கவிமணி. ரூபாய் தென்னும் 4 அடி செயலா மொழிபெயர்த்திருப்பார். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து கவிமணி. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஷ் நீட்சியாக உள்ளது. மருந்து என்பது என்ன? உணவின் நீட்சியாகவே மருந்து இருந்துச்சு. ஓகேங்களா, இது என்ன எந்த சிலபஸ்லேருந்து வருது? நம்மளது வந்து 16 17 நினைக்கிறேன். உணவே மருந்து. ஓகேங்களா, தமிழர்களின் உணவு முறைகள், உணவு பழக்க முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இல்லையா, ஒரு சிலபஸ் இல்லையா, அதுலேருந்து வருது. சுஜாதாவின் இயற்பெயர். ஓகேங்களா, ரங்கராஜன். சுஜாதாவோட இயற்பெயர் என்ன? ரங்கராஜன். ஓகேங்களா, ராமலிங்கம். ராமலிங்கம் யாரும் தெரியல. ஓகே, குறிப்பு வினையச்சம் வெளிப்படையாக காட்டாது. குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. ஓகேங்களா, இப்போ மெல்ல நடந்தான். ஓகேங்களா, இப்போ மெல்ல நடந்தான் மெல்ல
சாரி, குறிப்பு வினையச்சம் வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டாது. எப்படி வரும்னா மெல்ல படி, ஓகேங்களா, இப்படி இருக்கும், மெல்ல படி அப்படின்னு இருக்கும். அவன் படிச்சானா, முடிச்சிட்டானா இல்லை படிக்கிறானான்னு தெரியாது. ஆனால் மெல்லன்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கும். மெல்லனா என்ன அர்த்தம்? மெதுவாகன்னு ஒரு குறிப்பை உணர்த்துது. ஸோ ஆன்சர் வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டாது. ஓகேங்களா, ஆன்சர் வந்து ஏ. உள்ளங்கை நெல்லிக்கனி போல தொடர் உணர்த்தும் பொருள் யாது? உள்ளங்கை நெல்லிக்கனி. உள்ளங்கை நெல்லிக்கனினா கையில் வச்சா எல்லாருக்குமே தெரியும்ல, நம்ம வெளிப்படையாக தெரியுமில்ல. ஸோ ஆன்சர் வந்து வெளிப்படை தன்மை. ஓகேங்களா, அது அந்த குன்றின் மேல் இட்ட விளக்கு போல அப்படின்னா தான் அனைவருக்கும் விளங்குதல். ஏன்னா மேலே லைட் வச்சோம்னா எல்லாருக்கும் தெரியும். தற்செயல் நிகழ்வு இப்போ வந்து காகம் அமர பணம் மரத்தில் விழுந்தது போல அப்படின்றதோ இல்லை வந்து அதுதான், அது வந்து தற்செயல் நிகழ்வு. ஓகேங்களா, பயனற்ற செயல்னா வில்லலுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்ற செயல். ஓகேவா, சிலம்பு அடைந்திருந்தா பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் இருந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த லைன் எங்கே வருது? சிலம்பம் அடைந்திருந்தா பாக்கம் எய்தி. ஓகேங்களா, எங்கே படித்தேன்? மலைபடுகடாம் பெருங்கவு சிங்கனார் எழுதினார் இல்லையா, அந்த பாடு நன்னன் மன்னனை பற்றி எழுதியிருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கே சிலம்பு அடைந்திருந்தா பாக்கம் எய்தி அப்படின்னு என்ன, அங்கிருந்த ஒரு மூதூர். ஓகேவா, ஆன்சர் வந்து என்ன வரும்? மூதூர். மூதூர்னா பழமையான ஊர். ஓகேங்களா, அப்படி இல்லை சுற்றூர் வரும். இந்த இடத்துல மூதூர் தான் வரும். ஓகேவா, பழம்பறைந்தா பாக்கம் எய்தி. இந்த இடத்துல என்ன மீனிங்? ஒரு மூதூர், பழமையான ஊர். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பி வரும். சரிங்களா, அப்படி இல்லைனா டி வரும். ஆன்சர் செக் பண்ணிங்க. ஓகே, காசிகண்டம் என்பது காசி நகரத்தின் வரலாற்றை பாடும் நூல். காசி நகரத்தை குறிக்கும் மறுபெயர். காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். காசி நகரத்திற்கு வெளிப்படுத்தும். காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் காசிகண்டம். யார் எழுதியிருப்பா? நம்மளோட இவர் அதிவீர ராம பாண்டியர் பாடியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த பாடல் தான் காசிகாண்டம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ரீஜினல் லிட்ரேச்சர். ரீஜினல்னா என்ன? வட்டாரம். லிட்ரேச்சர்னா இலக்கியம். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? ரீஜினல் இலக்கியம் அப்படின்னு பார்த்து ரீஜினல் லிட்ரேச்சர்னா வட்டார இலக்கியம். கரெக்டாக இல்லையா? நாட்டுப்புறம்னா போக் அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, நவீனனா மாடர்ன் வந்திருக்கும். பக்தினா டிவிஷனல். ஓகேங்களா, ஓகே கரெக்டு தான். ஸோ ஆன்சர் வந்து வட்டார இலக்கியம். ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் குலசேகர ஆழ்வாரின் காலம். குலசேகர ஆழ்வாரின் காலம். புது புக்கில் ஒன்று இருக்கும், பழைய புக்கில் இருக்கும். புது புக்கில் இருக்கிற அப்டேட் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, 8ஆம் நூற்றாண்டு நினைக்கிறேன். சரி பார்த்துங்க, புது புக்கில் 8ஆம் இருக்கும், 8ஆம் நூற்றாண்டு தான் இருக்கும். ஆன்சர் வந்து பி. பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்கள் எனக்கு எப்பயுமே குரூப் 2 கொஸ்டின்கள் கொஞ்சம் தொடர்பாக இருக்கும். யாரை பற்றி கேட்டிருக்காங்களோ எப்பயுமே குரூப் 4ல் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கும் இப்போ அடுத்து கேட்ட கொஸ்டினுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். இப்போ குலசேகர ஆழ்வார்னா அவரை பற்றி 2 கொஸ்டின் கேட்டுருவான் தொடர்ந்து. வள்ளலாரை பற்றி 2 கொஸ்டின் தொடர்ந்து கேட்டுருவான். ஓகேங்களா, ஸோ இப்போ மேலேயும் குலசேகர ஆழ்வார் கேட்டானா கீழே பேரும் குலசேகர ஆழ்வார் பற்றி கொஸ்டின். பெருமாள் திருமண பாடல்களின் எண்ணிக்கை வந்து 105, 5வது பாசனம். ஓகேங்களா, 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர் யாருன்னு கேட்குறான். பெரிய வாச்சான் பிள்ளை. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிள்ளை பெருமலையார் இல்லை, நாதமுனிகள் கிடையாது. நாதமுனிகள் வந்து தொகுத்தது, 4000 திவ்ய பிரபந்தம் தொகுத்தது. ஆன்சர் வந்து பெரிய வாச்சான் பிள்ளை, சி வரணும். தன் பெயல் என்னும் பேர் சொல்லின் பொருள். தன் பெயல். ஓகேங்களா, தன்னுனா எப்படி பிரிக்கணும்? தன்மை கூட்டல் பெயல். பண்பு தொகை இது. தன்மைனா என்ன அர்த்தம்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். பெயல்னா மலைன்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து சி, குளிர்ந்த மலை. ஓகேங்களா, நான் யாம் நாம் முதல் என டேஷ் பெயர்கள். நான்ன்றது தன்னை குறிக்கும். அப்போ இதெல்லாம் என்ன பெயர்கள்? தன்மை பெயர்கள். ஓகேங்களா, சொல்லி பாருங்க. நாம் அதில் நான் இருக்கணும்ல, தான் இருக்கணும்ல. ஸோ அதனால தான் நான் யாம் நாம்ன்றது தன்மை பெயர்கள். ஓகேங்களா, நீ வீர் அப்படின்னா முன்னிலை. அவன் அவர்கள் அப்படின்னா படற்கை. உனது அருளே பார்ப்பேன் அடியேனே. யார் யாரிடம் கூறியது? நம்ம குலசேகர ஆழ்வார் இறைவனிடம் கூறியது. கரெக்டா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன வரணும்? உனது அருளே பார்ப்பேன் அடியேனா குலசேகர ஆழ்வார், மருத்துவரிடம் நோயாளியிடம் மருத்துவர், இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். ஸோ ஆன்சர் பி. அதிலே மாற்றி போட்டக்கூடாது. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? விசும்புனா என்ன பார்த்துருக்கோம்? விசும்புனா வானம். இசைனா என்ன அர்த்தம்? புகழ். ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்துல நம்ம நார்மலாக படிக்கிறது புகழ். ஆனால் பரிபாடல் எடுத்து பாருங்க. பரிபாடல் என்ன இருக்கும்? விசும்பும் இசையும். அதாவது வானத்தில் ஒரு பேரொளி தோன்றிருக்கும். அந்த கருந்துளை வெடிச்சு ஒரு பேரொளி தோன்றிருக்கும். அது மூலியமாக தான் இந்த உலகம் தோன்றுச்சு அப்படின்னு இருப்பாரு. ஸோ அப்போ ஆன்சர் எங்கே போகும்? விசும்புனா வானம், இசைனா பேரொளி. இந்த இடத்துல ஓகேங்களா, அந்த பாடலில் நார்மலாக இசைனா புகழ்னு அர்த்தம். அதை போட்டக்கூடாது. ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து டி. சதவதானி என்று பாராட்டப்பட்டவர் செய்குதம்பி பாவலர். 1917 மார்ச் 10 நினைக்கிறேன். சரிங்களா, 1917 1907 மார்ச் 10. ஓகேங்களா, செய்குதம்பி பாவலர். ஆன்சர் டி. அன்னைக்கு தான் சதவதானி பட்டம் வாங்குவார். தகடூர் எறிந்த பெருஞ்சரல் இரும்புரை எந்த புலவனுக்கு கவரி வீசினார்? யாருக்கு? மோசிக்கிறார். அவர் தான் வந்து என்ன பண்ணுவார்? ரொம்ப தூரம் நடந்து வந்து கட்டில் தூங்கிடுவார் சோர்வினால. அதனால தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பறை வந்து என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு வந்து இது வீசிருப்பார், கவரி. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, அந்த இது மாதிரி காத்தாடி மாதிரி வீசிருப்பாங்க. பரஞ்சோதி முனிவர்களால் இயற்றப்பட்ட புராணம். ஓகேங்களா, கந்த புராணம் கிடையாது. பெரிய புராணம் வந்து சேக்கிலார், சீரா புராணம் உமர் புலவர், திருவிளையாடல் புராணம். அவ்வளோதான். ஓகேவா, பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினாவும் வினா. என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, 2 பொருள் இருக்குது. அது ஒருத்தர் கொடுத்து உதவ கேட்குறேன். அதனால் அது பேர் என்ன? கொடை வினா. ஓகேங்களா, கொடுக்கும் நோக்கத்தில் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து கொடை வினா. ஓகேங்களா, அதே வந்து ஐயா எனக்கு ஒன்று தருவீங்களான்னு கேட்குறது வந்து கொள்ளல் வினா. என்கிட்ட இல்லை கொடுங்கன்னு கேட்குறது கொள்ளல் வினா. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. அதாவது கடைக்கு போறியா, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து நேர் விடை. ஓகே, நான் போகல, இல்லை நான் போகிறேன். மறைச்சு சொன்னால் மறை விடை. ஓகேவா, ஆனால் கடைக்கு போவையா, நீ போ அப்படின்னு அதுக்கு ஆன்சராக நம்ம என்ன பண்ணுறோம்? நீ போன்றத கொஸ்டினை கேட்குறோம் இல்லையா. ஸோ அது பேர் தான் ஏவல் விடை. ஓகேவா, அருந்துணை என்பதை பிரித்ததுங்க. அருமை கூட்டல் துணை. ஓகேங்களா, ஏன்னா பண்பு தொகை. ஸோ ஆன்சர் ஏ.
ஓடு என்னும் வேர் சொல்லை வினையெச்ச தொடராக மாற்றினால். ஓடுன்றத வினையெச்சம் கேட்டான். வினையெச்சம் என்ன? அதுக்கு பின்னாடி ஒரு வினைச்சொல் போட்டால் தான் அது முடியும். ஓடினால் இது வந்து முடிஞ்சிருச்சு, இந்த சென்டென்ஸே முடிஞ்சிருச்சு. ஓடினால் அப்போ வினை முற்று இது வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஓடிய மாணவன், ஓடிய மாணவி. அப்போ ஒரு பெயரை கொண்டு பெயரை போட்டால் தான் முடியுது. அப்போ இது என்ன? பெயர் சொல். ஓகே, பெயரெச்சம். ஓகேங்களா? போடாதே அது ஓடுன்ற இதிலே வராது. அப்போ தப்பு. ஓடி சென்றான், ஓடி வந்தான். ஓகேங்களா? ஓடி வந்தால் அப்போ என்ன? அது ஒரு வினைச்சொல் போட்டால் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ இதுதான் வினையச்சம். ஆன்சர் டி. பத்மஸ்ரீ என்பதன் தமிழ் வடிவம். பத்மஸ்ரீ, பத்மனாலே தாமரை அர்த்தம். ஸ்ரீனா என்ன அர்த்தம்? திருன்னு அர்த்தம். அப்போ தாமரை திரு. ஓகேங்களா? இங்கே இதாக இருக்குது, தாமரை திரு. ஓகேங்களா? ஆன்சர் வந்து தாமரை திரு. ஓகேங்களா? அடுத்து வந்து பத்மபூஷன் அப்படின்னா தாமரை அணி. பத்ம விபூஷன்னா தாமரை செவ்வணி. பாரத ரத்னா அப்படின்னா இந்திய மாமடி. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? நாடகக்கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர். நாடகக்கலை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் யார்? நாடகக்கலை கலைஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? நா. முத்துசுவாமி. ஸோ ஆன்சர் வந்து சி. கிண்கிணி என்னும் அணிகலன் உடலில் அணியும் இடம். கிண்கிணி நெற்றி, காது, கால். ஓகேங்களா? கிண்கிணின்னு என்ன அர்த்தம்? கால். ஓகேவா? காலில் போட்டு சவுண்டு வரதான் சிலம்பு, கிண்கிணி அதெல்லாம் வந்து கால். ஸோ ஆன்சர் வந்து சி. சிற்றிலக்கியங்களின் வகை. சிற்றிலக்கியங்கள் வந்து 96 வகைப்படும். ஆண்பார் பிள்ளை தமிழுக்கும் பெண்பார் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவம் மொத்தம் 10 பருவம். அந்த 10 பருவத்தில் என்ன வரும்? இது தவறு. ஓகேங்களா? 7 பருவங்கள் வந்து பொதுவாக வரும். ஆண்பார் பிள்ளை தமிழுக்கும் பெண்பார் பிள்ளை தமிழுக்கும் பொதுவாக வரும் பருவங்கள் எத்தனை? 7. ஓகேங்களா? ஆணுக்கு வந்து சிற்றில், சிறுபறை, சிறுதேர் இது 3 மாறிடும். பெண்களுக்கு வந்து அம்மானை, கிழங்கு, ஊசாடல் இது 3 மாறிடும். மீது எல்லாம் 7 என்ன காமனாக இருக்கும். ஓகேங்களா? யாப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இது 7 காமனாக வந்துடும். கம்பர் நூலுக்கு இட்ட பேர். கம்பர் என்ன பேர் வைப்பார்? ராம அவதாரம். ஓகேங்களா? கம்பர் என்ன பேர் வைப்பார்? ராம அவதாரம். ஸோ ஆன்சர் வந்து பி. விசாரணை கமிஷன் என்ன புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? சா. கந்தசாமி. ஓகேங்களா? என்ன வருஷம் நான் மறந்துட்டேன், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சா. கந்தசாமி. ஓகேங்களா? 2001 சம்திங் வரும்னு நினைக்கிறேன், பார்த்துங்க. ஓகேவா? கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் திணை ஈஸி தான். மரம் ஒலி வேறுபாடு அறிக. ஒலி வேறுபாடு. ஓகேங்களா? மரம்னு அர்த்தம் ஒரு தாவரம். இந்த மரம்னா வீரம். ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேவா? சிலம்பு செல்வர் என்று எல்லோரும் அறியப்படுவார். சொல்லின் செல்வர் யாரு? ராபி சேதுபிள்ளை. சொல்லின் செல்வன் அனுமன். ஓகேங்களா? சிலம்பு செல்வர் அப்படின்னா மாப்போசி. ஓகேங்களா? சிறுகதை செல்வர் யாரு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின், கூப்பாரா என்பதன் விரிவாக்கம். கூப்பாரா கும்பகோணம் பா. ராசகோபாலன். அவரோட பேர் என்ன? ராஜகோபாலன். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஏ. சிறுகதையில் எழுதுவார்லையே அவர் தான். பசவர் என்னும் சொல்லின் பொருள். பசவர் வெற்றிலை விற்பவர், பாசிமணி விற்பவர், தானியம் விற்பவர், எண்ணெய் விற்பவர். ஓசுனர் தான் எண்ணெய் விற்பவர் நினைக்கிறேன். பசவர்னா வெற்றிலை விற்பவர். ஸோ ஆன்சர் வந்து பி. சிலப்பதிகாரத்தில் வரும் இல்லையா? ஸோ அதான். ஓகே, நெக்ஸ்ட் இந்திரா விழா. பாருங்க, சிலப்பதிகாரம்னா அடுத்த வருஷம் சிலப்பதிகாரத்தை பற்றி வருவாங்க. இந்திரா விழா ஊர் எடுத்த காதை இடம்பெற்றுள்ள நூல். இந்திரா விழா ஊர் எடுத்த காதை இல்லை நம்ம 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ சிலப்பதிகாரம் அதுலேயும் என்ன காண்ட வரும்? புகார் காண்ட வரும். ஏன்னா பூம்புகாரில் தான் என்ன பண்ணுவாங்க? இந்திரா விழா கொண்டாடுவாங்க. அடுத்து மணிமேலையிலையும் வரும். இங்கே வந்து இந்திரா விழா ஊர் எடுத்த காதைன்னு வந்தால் இதில் சிலப்பதிகாரத்தில் இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம். நாட்டை கைப்பற்றலா, ஆணிரை கவலா, வலிமையை நிலைநாட்டலாம், நெறியோடு என்று காவல். வலிமையை நிலைநாட்டல். நீ பெரியவனா நான் பெரியவனா மோதி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி வலிமையை நிலைநாட்டல் தான் என்னது? தும்பை பூ. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து சி. ஆணிரை கவர்தல்னா என்ன அர்த்தம்? வெச்சி தான் ஆணிரை கவர்தல். ஓகே, நாட்டை கைப்பற்றுதல் அப்படின்றது அந்த உளினை வஞ்சி, உளினை நொச்சி அது 2 வந்துடும். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து சி இதுக்கு. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன். அதியன் யார்? அதியமான். அதியமானை பற்றி சொன்னாலே யார் வருவா? அவையார் வந்துடுவாங்க. ஏன்னா அதிகமான அவைக்கால புலவர் யார்? அவையார் தான். ஓகேங்களா? முத்தையா என்னும் இயற்பெயர் கொண்டவர். முத்தையா கண்ணதாசன். ஓகேங்களா? கவியரசு, துப்பாக்கி, ஆரோக்கியநாதன், அப்புறம் கனகப்பிரியாவா. ஸோ இது எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணதாசன் தான். ஸோ ஆன்சர் வந்து இயற்பெயர் வந்து கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. வாணிதாசனுக்கு வந்து எத்திராசலு என்கிற அரங்கசாமி என்கிற எத்திராசலு. ஓகே, கூப்பாரான இப்போ சொன்ன ராசகோபாலன். புதுமை பித்தன்னா ஸோ விருதாச்சலம். வெண்பாவிற்கு உரிய ஓசை வந்து செப்பல் ஓசை. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா 14 கீழ்கணக்கு அறநூல்கள் அனைத்தும் செப்பல் ஓசை கொண்டது தான். அழகிடுதலில் ஈற்று சீர் நிறை என்று முடிந்தால் அதன் வாய்ப்பாடு. ஈற்று சிறை நிறைன்னு முடிந்தால் அதோட வாய்ப்பாடு வந்து மலர். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பி வரும். ஸோ ஆன்சர் இப்போ நேருன்னு வந்தால் நாளில் முடியும், நிறைன்னு வந்தால் மலரில் முடியும். அதே வந்து காசு குசுடு தூப்பூரில் முடிஞ்சுன்னா அது வந்து என்ன அர்த்தம்? நேர்பு அப்படின்னு முடியும். அதே வந்து நிறைன்னு வந்தால் நிறைவு அப்படின்னு முடியும். ஓகேங்களா? ஆமாம் இல்லை, பூ வந்தால் அதுதான். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து நிறை வந்தால் மலர். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து மலர். நெக்ஸ்ட்டு நிறைவு வந்தால் பிறப்பு. ஓகேங்களா? நேர்வு வந்தால் காசு, நிறைவு வந்தால் பிறப்பு. இதுக்கான ஆன்சர் என்னன்னா மலர் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினம். ஓகேங்களா? சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினம். என்ன பாவினம் வந்துடும்? அகவற்பா தான் வந்திருக்கும். ஓகேங்களா? சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அகவற்பா வந்திருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் வந்து இஸ்மத் சன்னியாசி என்னும் பாரசீக சொல்லுக்கு பொருள். இஸ்மத் சன்னியாசி என்னும் பாரசீக சொல்லுக்கு என்ன அர்த்தம்? தூய துறவி. யார்? வீரமாமுனிவர். ஓகேவா? சந்தாசாகி பட்டம் சொல்றாரு அதுதான். அடுத்து வந்து இலவு காத்த கிளி போல இத்தொடர் உணர்த்தும் பொருள். இலவு காத்த கிளி போலன்னு என்ன? அந்த வடிவேலோட காமெடி கூட வரும் இல்லையா? ஸோ வந்து ஏமாற்றம் தான். ஓகேங்களா? இங்கே என்ன வரும்? ஏன்னா இலவு காத்த கிளி போல. இலவுன்றது வந்து
அந்த பஞ்சு இருக்கும் இல்லையா, அது காய் கனி ஆகும்னு நினச்சி காத்துட்டே இருக்கும். ஆனால் அதில் என்ன தான் இருக்கும், கடைசியில் பஞ்சு தான் வரும், ஏமாற்றம். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து சி. ஹியூமனிசம் கலைச்சொல் அறிக்கை. ஹியூமனிசம்னு அர்த்தம் மனித நேயம். ஓகேங்களா. ஸோ வந்து ஆன்சர் வந்து டி. ஓகேவா. கேபினெட்டு அதுதான் கேபினெட் மிஷனை தான் அமைச்சரவை குழு. அடுத்தது ஓகே. இளமை விருந்து என்னும் நூலின் ஆசிரியர். இளமை விருந்து யார் வந்துருவா, திருவிக்கா. ஸோ ஆன்சர் வந்து ஏ. நிறைய டைம் படிச்சிருக்கோம் இல்லையா. இயற்கை ஓவியம். இயற்கை ஓவியம் 10 பாட்டு கரெக்டாக. இயற்கை தவம் சிந்தாமணி. ஏன்னா சிந்தாமணியை தவத்தை பற்றி தான் சொல்லும். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். ஓகேங்களா. இயற்கை அன்பு பெரிய புராணம். ஸோ ஆன்சர் வந்து இதில் ஆப்ஷன் தப்பாக இருக்குது, மாற்றிங்க நீங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தேவார நூலை தொகுத்தவர். தேவார நூலை தொகுத்தவர் திருஞான சம்பந்தர், சுந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர், இவங்க 3 பேர் சேர்ந்தால் தேவாரமே எழுதியிருப்பாங்க. அப்போ 3 பேர் வரமாட்டாங்க. அதை தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. ஸோ ஆன்சர் வந்து டி. முழவு அதிர. ஓகேங்களா. முழவு அதிர எப்படி மாறும், இவ்வு கூட்டல் ஊன் பிரிப்புமா, ஊவை. அப்போ போகும்போது இதை பிரிச்சுட்டு ஊனா உகரம். அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி ஊ போயிடும். மீதி இருக்குது இவ்வு கூட்டல் ஆ. ஆமாம் தானே, அதிர ஆ. அப்போ உடல் மேல் மெய் எழுத்துக்குது, உயிர் எழுத்துக்குது. மெய்னா உடல் அர்த்தம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்படி இவ் கூட்டல் ஆ வா மதுரம். அப்போ ஆன்சர் முளவதிர. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் தகடூர் இன்று. தகடூர்னா தருமபுரி எங்கள் ஊர். ஓகேங்களா. தகடூர் இன்று தருமபுரி என்று அழைக்கப்படுகிறது. அக்களத்து பிரித்தலுக்கு வந்து எப்படி வரும்னா ஆ கூட்டல் களத்து. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆ கூட்டல் களத்து. ஏன்னா ஆ என்பது தான் அந்த இந்த அது இதுன்னு சொல்லி பிரிப்போம் இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் ஆ கூட்டல் களத்து. ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் ஆளாந்து என்று சிறப்பிக்கப்படும் ஊர். தமிழ்நாட்டின் ஆளாந்து ஏன்னா பூக்கள் அதிகமாகக்கூடிய ஊர், அதனால் வந்து திண்டுக்கல். ஓகேங்களா. பூக்கள் அதிகம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஊர் திண்டுக்கல். பொறுத்துக்க ஊரும் பேரும் அப்படின்னு ஒரு சிலபஸ் இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்திருக்கு. தூத்துக்குடி. தூத்துக்குடின்றது என்ன அர்த்தம், உப்பு நகரம். கரெக்டாக. தூத்துக்குடின்றது வந்து முத்து நகரம். சாரி, தூத்துக்குடி முத்து நகரம். ஏன்னா அங்கே தான் முத்து அதிகமாக குடிப்பாங்க. ஓகே. சிவகாசின்றது வந்து குட்டி ஜப்பான். ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து மதுரை. மதுரைன்றது வந்து தூங்கா நகரம். திருவண்ணாமலைன்றது தீப நகரம். ஓகேவா. வஞ்சி மாநகரம் என்று அழைக்கப்படும் ஊர். கரூர் தான் என்ன இருப்பான், வஞ்சி மாநகரம் சேரர்களின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் ஊர். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கலிங்கத்து பண்ணி என்னும் நூலில் உள்ள கலித்தாளி செயலின் எண்ணிக்கை 599. ஓகேங்களா. புது புக்கில் வந்து 599, பழைய புக்கில் 509 இருக்கும். அதையும் பார்த்து வச்சுங்க. கலிங்கத்து பண்ணி தென் தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர். தென் தெய்வ தமிழ் பரணி சொன்னது வந்து ஒட்டகுத்தர். ஸோ அதே கலிங்கத்து பரணி வந்து பரணிக்கூர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லுது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பலப்பட்டறை சொக்கநாதர். ஓகேங்களா. கலிங்கத்து பரணி தென் தமிழ் தெய்வ பரணி சொன்னது யாருன்னா ஒட்டகுத்தர். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உறங்கினான் வேர்ச்சொல் அறிக. உறங்கினான். ஓகேங்களா. எப்பயுமே இந்த உறங்கி கீ அந்த மாதிரி வந்தாலே நம்ம எதை போட்டுடலாம்னா உறங்கு. ஓகேங்களா. உகரத்தில் தான் முடியணும். ஓகேங்களா. ஓகே. ஒடுங்கினான் ஒடுங்கி கீ வருதா ஒடுங்கு. உறங்கினான் உறங்கு நீக்கினான் நீங்கு அப்படி தான் வரணும். ஸோ ஆன்சர் வந்து சி. ஐநாவின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். ஸோ ஓகேங்களா. நம்ம இளமை பல்துறை கல்வி அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்காவோட பாடம் இருக்கும் 8வது புக்கில். அதில் பாக்ஸில் கொடுத்துருப்பான் விஜயலட்சுமி பண்டிட். ஒரு ஆரம்ப பள்ளியின் ஆசிரியனா. ஆமாம். ஒரு ஆரம்ப பள்ளியின் ஆசிரியனின் குறிப்புகள். ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் குறிப்புகள் என்னும் நூலை ஏற்றவர் யார், பீசா குப்புசாமி. ஓகேங்களா. அவர் தான் என்ன பண்ணிப்பார், ஜெயகாந்தனோட தங்கி பழகிறது ஜெயகாந்தனோட பல்லாண்டு அப்படின்னு நூலும் எழுதியிருப்பார். அழுக்காறு என்னும் சொல்லின் பொருள். திருக்குறள் வருமா அழுக்காறுனா பொறாமை. ஓகேங்களா. அடுத்தது கன்னிப்பாவை என்னும் நூலின் ஆசிரியர். கன்னிப்பாவை. திருப்பாவைனா வந்து ஆண்டாள் வந்துடுவாங்க. ஓகே. பெரிய ஓகே. ஆண்டாள் எழுதின திருப்பாவை வந்து பேஸாக கொண்டு அடிப்படையாக கொண்டு கன்னிப்பாவை என்ற நூலை வந்து சேசுராசா. ஓகேங்களா என்ற இயற்பெயரை கொண்ட இறையரசன் எழுதியிருப்பார். கரெக்டாக. ஸோ ஆன்சர் வந்து சேசுராசா. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஏ. போவதில்லை பிரித்தெழுதுங்க. போவது கூட்டல் இல்லை. இதெல்லாம் ஈஸி தான். 96க்கு ஏ. அது உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடு இந்தியா தான். ஓகேங்களா. ஏன்னா இன்றைக்கி உலகில் மிகப்பெரிய நாடே இந்த என்னது மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா தான். குடியரசு நாடுன்னு அர்த்தம் மக்களாட்சி செய்யக்கூடிய நாடு தான் குடியரசு நாடு. ஸோ இந்த உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்டு குடியரசாக இருக்கிற நாடு நாம் தான். ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேவா. சுதந்திர தொழிலாளர் கட்சி தொடங்கியவர். சுதந்திர தொழிலாளர் 1935 அரசு சட்டத்தின் அடிப்படையில் 1937 கட்சி தொடங்கி 15 இடத்துல ஜெயிச்சிருப்பார். யார், அம்பேத்கர். சுதந்திர தொழிலாளர் கட்சி. இப்போ ராஜாஜி சுதந்திரா. ஓகேங்களா. சுதந்திரா கட்சி தான் ராஜாஜி. சுதந்திர தொழிலாளர் கட்சினா அம்பேத்கர். ஓகேங்களா. பெரியார்னா குடியரசு. ஒரு செய்யலை இருபொருள் பாடும்படி பாடுவது. ஒரு செய்யலை வந்து 2 மீனிங் வரபடி பாடுறது வந்து டபுள் மீனிங் சொல்லும் இல்லையா. ஸோ இரட்டுற மொழிதான். ஆன்சர் வந்து பி. காலமேக புலவர் வந்து அதில் வல்லவர். ஸோ அடுத்த வருஷம் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின். பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகே. சிறுமி தமது கையில் மலர்களை வைத்தால். இது புக் பேக்கில் இருக்கும் இந்த கொஸ்டின். சிறுமி தமது கையில் மலர்களை வைத்திருந்தால். சிறுமின்றது என்ன அர்த்தம், சிறுமின்றது வந்து ஒருமை தான். ஓகேங்களா. ஒரு பெண்ணு தான். அப்போ என்ன வரணும், தமது. ஓகேங்களா. தனதுன்னு வரணும். சிறுமினா ஒருமைனா தனதுன்னு வரணும். தனது கையில் மலர்களை வைத்திருந்தால். இங்கே தமது கொடுத்துருக்கான், தப்பு. உயர்ந்தோர்னா அர்த்தம் ஒருத்தரை சொல்கிறாங்களா பலரை சொல்கிறாங்களா, பலர்பால். அப்போ பன்மை தன்னைத்தானே. பன்மைன்னு வந்தால் தன்னைன்னு வரக்கூடாது, தம்மை. உயர்ந்தோர் தம்மைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். ஓகேங்களா. அப்போ என்ன வரணும், தம்மைத்தானே. இதுவும் தப்பு. நெக்ஸ்ட், இவை தான் எனக்கு பிடித்த நூல்கள். இவை, இதுனா ஒருமை, இவைனா பன்மை. ஓகேங்களா. அப்போது பன்மை வந்திருக்கு, தான் வந்திருக்கு. தான் என்ன சொன்னால் ஒருமை, தாம்னா பன்மை. ஓகேங்களா. அப்போ தான் வந்திருக்கல, பன்மைக்கு ஒருமை வந்திருக்கு, அப்போ தப்பு. இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள் வரணும். ஓகேங்களா. குழந்தைகள் பன்மை,
தம்மால், தம்ன்றது பன்மை. அப்போ குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். பன்மை பன்மை பன்மை. ஓகேவா? அப்போ ஆன்சர் ரைட்டு, லாஸ்ட் டி தான் ரைட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கவர்மெண்ட்டில் கேட்ட கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் எத்தனை பேர் 100க்கு 100 எடுத்தீங்க? அதான் கொஸ்டின். நீங்கள் கேட்கலாம், இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கே, ரொம்ப மொக்கையாக இருக்கே அப்படின்றது உங்களோட கேள்வி. ஓகேங்களா? இதை போய் கொடுத்துருக்கேடா டெஸ்ட்டில் தான் கேட்குறீங்க இல்லையா? இதில் எத்தனை பேர் 100க்கு 100 எடுத்தீங்க? ஏன்னா இவ்வளோ ஈஸியான கொஸ்டினில் எத்தனை பேரால் 100க்கு 100 எடுக்க முடிஞ்சு? ஸோ இதுதான் இங்கே கேள்வி. ஓகேவா? ஸோ அப்படி 100க்கு 100 எடுத்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை 100க்கு 95 மார்க் எடுத்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடக்கக்கூடிய டெஸ்ட்டில் 200க்கு 150 மார்க் மேலே எடுத்தாலே அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஏதாவது செய்கிறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ பை நியோ. டெஸ்ட் பேஸில் ஜாயின் ஆக விருப்பம் இருக்கிறவங்க கீழே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ பை நியோ.